வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. புதைக்குழியின் மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தால் கோரப்பட்டிருந்த நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதுவரை 147 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 133 என்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்திருந்தன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கு நாளை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்காக எடுக்கப்பட உள்ளது. செம்மணி புதைக்குழியின் மண் மாதிரிகள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் நீதிமன்றத்தால் கோரப்பட்ட நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த அகழ்வு பணிகளின் போது தரையை ஊடுருவும் ரேடர் அமைப்பின் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது. அந்த அறிக்கையும் சில வேளைகளில் நாளை சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு கடல் நீரேரியில் இருந்து நேற்று மாலை பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மீனவர்கள் சடலம் ஒன்று மிதப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து அச்சுவேலி போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியில் கிடங்கு வெட்டி நிலத்துக்கு கீழ் பதுக்கப்பட்டிருந்த 40 கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஊர்காவற்றுறை கடற்கரை பகுதியில் பிரமாண்டமான கிடங்கு வெட்டி அதற்குள் கஞ்சா பொதிகள் பதுக்கப்பட்டுள்ளன என்று மன்னார் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலுக்கு அமைய மன்னாரில் இருந்து வந்த சிறப்பு போலீஸ் குழுவினர் மேற்படி கஞ்சா பொதிகளை கைப்பற்றினார்கள். அந்த கஞ்சா பொதிகள் இந்தியாவில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தி வரப்பட்டுள்ளன என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய வேலனையை சேர்ந்த 3 சந்தேக நபர்களாக ஊர்காவற்றுறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்ட கர்த்தால் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சுமந்திரன் அறிவித்துள்ளார். தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள அளவுக்கு அதிகமான இராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்றும் முத்து ஐயன் கட்டு பகுதியில் இராணுவத்தினரின் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் இறப்புக்கு நீதி கோரியும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கர்த்தாலை நடாத்துவதற்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று மன்னார் மடு திருத்தல பெருவிழா நடைபெறவுள்ளது. இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தரும் திருவிழா நாளில் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள முடிவுக்கு பல தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். குறிப்பாக கர்த்தாலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மன்னார் மறை மாவட்டம் வெளிப்படையாக அறிவித்தது. அத்துடன் நல்லூர் உற்சவத்தை காரணமாக குறிப்பிட்டும் கர்த்தாலை பொறுத்தொரு தினத்துக்கு மாற்றுவதே பொருத்தமானதாக இருக்கும் என்று வலியுறுத்தப்பட்டது. இவ்வாறான பின்னணியிலேயே கர்த்தால் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் இவ்வாரம் முழுவதும் அடைமழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. உத்தரகாண்டின் டெக்ராடூன், தெக்ரி, பௌரி, ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடல் மற்றும் பாகேஸ்வர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அடைமழை முதல் அதிக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மீதமுள்ள மாவட்டங்களுக்கும் செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு உத்தரகாண்ட் மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் தேவைப்பட்டால் அங்கிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிப்பதற்கு அரசு ஆலோசனை வழங்கிய நிலையில் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வெள்ளம் ஏற்படும் அபாயம் மிகுந்த பகுதிகளில் ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கஞ்சாவை
குறைந்த ஆபத்தான மருந்தாக மறு வகைப்படுத்துவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பின் குறைந்த அறிவிப்பிற்கு பின்னர் அமெரிக்க பங்கு சந்தையில் கஞ்சா தொடர்பான வணிகங்களின் பங்கு விலைகள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இணையவழி சூதாட்ட செயலியுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் இன்று முன்னிலையாகுமாறு இந்திய முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவுக்கு அமலாக்கத்துறை அறிவித்தல் விடுத்துள்ளது. இன்று நடைபெறும் விசாரணையில் ரெய்னாவிடம் வாக்குமூலம் பெற அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்துவதன் மூலம் பெரிய அளவிலான பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டதா மற்றும் அது பண மோசடியுடன் தொடர்புடையது என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரித்து வருகின்றது. முன்னதாக இந்த சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்ட ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.